வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டதால் ஆஜர். நெல்லை கோர்ட்டில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சரண். திமுக எம்எல்ஏக்கள் 19 பேர் மீதான சஸ்பெண்ட் உத்தரவை தளர்த்த சபாநாயகர் மறுப்பு. நடவடிக்கையில் தப்பிய ஸ்டாலின் சபையை புறக்கணிப்பதாக அறிவிப்பு. இலங்கை கடற்படை கைது செய்த 30 தமிழக மீனவர்கள் சிறைக்காவல் 26ஆம் தேதி வரை நீட்டிப்பு. விரிவான செய்திகள். அவதூறு வழக்கில் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டதை அடுத்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நெல்லை நீதிமன்றத்தில் சரணடைந்தார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கடந்த ஆகஸ்ட் மாதம் பாளையங்கோட்டையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் தமிழக முதல்வரை விமர்சித்து பேசினார். இது தொடர்பாக அவர் மீது நெல்லை 3வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் 3 முறை ஆஜராகாத விஜயகாந்துக்கு புதனன்று பிடிவாரண்ட் பிறப்பித்து உத்தரவிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து நெல்லை 3வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் மாஜிஸ்ட்ரேட் கமலாவதி முன்பு வியாழக்கிழமை விஜயகாந்த் சரணடைந்தார். வழக்கு தொடர்பாக சம்மன் அனுப்பியும் ஆஜராகாதது ஏன் என்று அவரிடம் மாஜிஸ்ட்ரேட் கேள்வி எழுப்பினார். தனது கட்சி எம்எல்ஏக்களுக்கு சட்டசபையில் பேச அனுமதி மறுக்கப்படுவதால் அது குறித்த ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாகவும் இதனால் ஆஜராக முடியாத நிலை ஏற்பட்டதாக விஜயகாந்த் விளக்கம் அளித்தார். இதை ஏற்றுக்கொண்ட மாஜிஸ்ட்ரேட் கமலாவதி வரும் காலங்களில் இதுபோன்று நடந்து கொள்ளக்கூடாது என்று எச்சரிக்கை விடுத்து விஜயகாந்த் மீதான பிடிவாரண்டை தளர்த்தினார். பிடிவாரண்ட் பிறப்பித்ததை அடுத்து விஜயகாந்த் இன்று காலை நீதிமன்றத்தில் சரண்டர் ஆகினார். 5/6/2013 தேதியிலிருந்து நீங்கள் ஒழுங்காக நீதிமன்றத்திலே ஆஜராக வேண்டும் என்று எச்சரித்து ரீகால் செய்துள்ளார்கள். அவதூறு வழக்கு விசாரணையை மீண்டும் ஜூன் 5ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். விஜயகாந்த் சரணடைய வந்ததை அடுத்து நெல்லை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. திமுக எம்எல்ஏக்கள் 19 பேர் மீதான சஸ்பெண்ட் உத்தரவை மறுபரிசீலனை செய்ய சபாநாயகர் மறுத்துவிட்ட நிலையில் மீதமுள்ள 4 திமுக எம்எல்ஏக்களும் சட்டசபை கூட்டத்தை புறக்கணிப்பதாக ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழக சட்டசபையில் புதனன்று கேள்வி நேரத்தின் போது ஏற்பட்ட சர்ச்சையால் திமுக எம்எல்ஏக்கள் 19 பேரை இக்கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் தனபால் உத்தரவிட்டார். அதே நாளில் தேமுதிகவினரை முதலில் பேச வாய்ப்பளிப்பதாக கூறிய சபாநாயகர் தனபால் மானிய கோரிக்கை விவாதங்களில் பங்கேற்கவும் அழைப்பு விடுத்தார். அதன்படி வியாழனன்று சட்டசபை நடவடிக்கைகளில் தேமுதிக எம்எல்ஏக்கள் பங்கேற்றனர். சட்டசபையில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன் பேசும்போது தேமுதிகவினருக்கு அனுமதி அளித்த சபாநாயகருக்கும் பரிந்துரைத்த முதல்வர் ஜெயலலிதா மற்றும் கட்சித் தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்தார். அதோடு திமுகவினரையும் சட்டசபையில் கலந்து கொள்ள அனுமதிக்குமாறு வேண்டுகோள் விடுத்தார். அவரைத் தொடர்ந்து மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், மனிதநேய மக்கள் கட்சி, புதிய தமிழகம் கட்சி உறுப்பினர்களும் சபாநாயகரிடம் வேண்டுகோள் விடுத்தனர். ஆனால் அதை ஏற்க மறுத்த சபாநாயகர் தனபால் திமுகவினரை சபைக்கு அழைக்க வேண்டும் என்றால் விதிகளைத்தான் மாற்ற வேண்டும் என்றார். இந்நிலையில் வியாழனன்று 19 திமுக எம்எல்ஏக்கள் தவிர சஸ்பெண்ட் நடவடிக்கையால் பாதிப்படையாத திமுக எம்எல்ஏக்கள் ஸ்டாலின் மற்றும் பழனிசாமி ஆகியோர் தலைமைச் செயலகம் வந்தனர். ஆனால் சபை நடவடிக்கைகளில் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. சபாநாயகர் தனபால் 19 திமுக எம்எல்ஏக்களை அழைக்க முடியாது என்று அறிவித்ததை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த திமுக சட்டசபை குழு தலைவர் ஸ்டாலின் கேள்வி நேரத்தின் போது சபை விதிகளை சபாநாயகர் பின்பற்றவில்லை என்றும் இதனால் சபையை புறக்கணிப்பதாகவும் அறிவித்தார். கேள்வி நேரத்தில் கடைபிடிக்க வேண்டிய முறைகளை பற்றி 42 விதியில 5வது குறியீடாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வாதங்கள், யூகங்கள், மறைமுகமான குற்றச்சாட்டுகள், கேலி சொற்கள், அவதூறு கூற்றுகள் ஆகியவற்றை கொண்டிருத்தல் கூடாது என்று விதியில தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்றைக்கு எப்படி சர்வாதிகாரத்தோடு ஒரு தீர்ப்பை தந்தாரோ அதே நிலையில்தான் இன்றைக்கும் தொடர்ந்து அவர் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இன்று சட்டமன்ற கூட்டத்தொடரில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கே.சி. பழனிசாமி அவர்களுக்கும் இருந்தது. இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 19 சட்டமன்ற உறுப்பினர்களை சர்வாதிகார தன்மையோடு சஸ்பெண்ட் செய்திருக்கிற காரணத்தால் இன்று நாங்கள் அவையை புறக்கணித்திருக்கிறோம். தங்கள் மீதான நடவடிக்கையை மறுபரிசீலனை செய்ய கோரி சட்டசபையில் கோரிக்கை விடுத்த தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளுக்கு நன்றி தெரிவித்த ஸ்டாலின் கட்சித் தலைவர் கருணாநிதி குறித்து வீட்டு வசதித்துறை அமைச்சர் கூறிய கருத்து தொடர்பாக சபாநாயகரிடம் மனு அளித்திருப்பதாகவும் கூறினார். சபை நடவடிக்கையில் தொடர்ந்து பங்கேற்பது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார்.
இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 30 பேர் சிறைக்காவலை மன்னார் நீதிமன்றம் வரும் 26ஆம் தேதி வரை நீட்டித்து உத்தரவிட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்திலிருந்து கடந்த 7ஆம் தேதி கடலுக்கு சென்ற மீனவர்கள் 30 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அவர்கள் அனைவரும் வியாழக்கிழமையன்று விடுதலை செய்யப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் 30 பேர் வியாழனன்று மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். சர்வதேச கடல் எல்லையை மீறியதாகவும் மீன்பிடிக்க தடை செய்யப்பட்ட வலை மற்றும் கருவிகளை பயன்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டி மீனவர்கள் 30 பேரின் காவலை வரும் 26ஆம் தேதி வரை நீட்டித்து மன்னார் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவு ராமேஸ்வரம் பகுதி மீனவர்களிடம் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று CITU மீன்பிடி தொழிற்சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இலங்கை கடற்படையினர் 30 மீனவர்களையும் பிடித்துச் சென்று இன்றைய தினம் இலங்கை நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட்டு வருகிற 26ஆம் தேதி வரைக்கும் அவர்களை சிறையில் வைப்பதற்கான உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவு என்பது தொடர்ந்து தமிழக இந்திய மீனவர்களை பாதிக்கக்கூடிய உத்தரவுகளையே இலங்கை நீதிமன்றம் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது என்பது இன்றைக்கு பரவலாக பேசப்படுகிற செய்தியாக இருக்கிறது. இந்த பிரச்சனையில் உடனடியாக மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு 30 மீனவர்களையும் உடனடியாக மீட்டு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி போராட்டம் நடத்த ராமேஸ்வர பகுதி மக்கள் திட்டமிட்டுள்ளனர். பெங்களூர் குண்டுவெடிப்பை அடுத்து சென்னையில் ரயில்வே நிலையம் உள்ளிட்ட பொதுமக்கள் கூடும் இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பெங்களூர் மல்லேஸ்வரம் பகுதியில் பாரதிய ஜனதா மாநில அலுவலகம் அருகே பைக்கில் வைக்கப்பட்டிருந்த சக்தி வாய்ந்த வெடிகுண்டு புதன்கிழமையன்று வெடித்தது. இச்சம்பவத்தை தொடர்ந்து சென்னையில் உள்ள சென்ட்ரல் ரயில் நிலையம் உள்ளிட்ட பொதுமக்கள் கூடும் பகுதிகளில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து சென்ட்ரல் ரயில்வே நிலைய பாதுகாப்பு படை போலீஸ் ஆய்வாளர் சேகர் செய்தியாளர்களிடம் பேசியபோது பாதுகாப்பு கருதி பயணிகள் உடைமைகள் சோதனை செய்யப்படுவதாகவும் 105 CCTV கேமராக்கள் கொண்டு கண்காணிப்பு நடைபெறுவதாகவும் 350 காவலர்கள், மோப்பனாய், வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை என்று 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பெங்களூர் சம்பவத்தை அடுத்து சென்னை சென்ட்ரல் 5 அடுக்கு பாதுகாப்பு போட்டிருக்கான். இதில் ரயில்வே போலீசாரும் ரயில்வே பாதுகாப்பு படையும் இணைந்து பாதுகாப்பு பணி மேற்கொண்டிருக்கான். மொத்தம் ஒரு 105 CCTV கேமரா இப்போ வாட்ச் பண்ணுது. ஒரு பயணி இங்கே வர்றாருன்னா அவர் ட்ரெயினில் ஏறும் வர 5 கேமரா அவரை ஃபாலோ பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்கான். பெண்களை வச்சு சோதனை பண்ணுறான். பயணிகள் பாதுகாப்பு பக்காவாக பண்ணியிருக்கான். எந்த பயமின்றி பயணம் செய்யலாம். பாதுகாப்பு கருதி வாகன தணிக்கை மற்றும் சோதனையிலும் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் ஆய்வு மேற்கொள்ள தேசிய பசுமை தீர்ப்பாயம் 4 பேர் கொண்ட நிபுணர் குழுவை அறிவித்துள்ளது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் ஏற்பட்ட விஷவாயு கசிவால் மக்கள் பாதிக்கப்பட்டனர். இதையடுத்து இந்த ஆலையை மூடுவதற்கு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவிட்டது. இதை எதிர்த்து ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகம் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் முறையீடு செய்துள்ளது. இந்நிலையில் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் ஏற்பட்ட விஷவாயு கசிவு குறித்து ஆய்வு நடத்த தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் சென்னை மண்டல நீதித்துறை உறுப்பினர் சொக்கலிங்கம் 4 பேர் கொண்ட நிபுணர் குழுவை அமைத்து உத்தரவிட்டுள்ளார். இதன்படி சென்னை IIT பேராசிரியர் PST சாய் இக்குழு தலைவராக செயல்படுவார். உறுப்பினர்களாக பேராசிரியை லெஜி பிலிப், மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் மோகன் நாயுடு, ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகம் சார்பில் சுமதி ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இக்குழு ஸ்டெர்லைட் ஆலையை ஆய்வு செய்து அதன் அறிக்கையை ஏப்ரல் 29ஆம் தேதி தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. மும்பை குண்டுவெடிப்பு வழக்கில் சரணடைய நடிகர் சஞ்சய் தத்தை தொடர்ந்து மேலும் 3 குற்றவாளிகளுக்கு 4 வார கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. மும்பை குண்டுவெடிப்பு வழக்கில் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற ஹிந்தி நடிகர் சஞ்சய் தத் உள்ளிட்ட ஜாமீனில் இருக்கும் குற்றவாளிகள் அனைவரும் 4 வாரத்துக்குள் விசாரணை நீதிமன்றத்தில் ஆஜராகி சிறைவாசத்தை அனுபவிக்க வேண்டும் என கடந்த மாதம் 21ஆம் தேதி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த காலக்கெடு ஏப்ரல் 18ஆம் தேதியுடன் நிறைவடைவதையொட்டி நடிகர் சஞ்சய் தத் உள்ளிட்ட 8 பேர் வெவ்வேறு காரணங்களை முன்வைத்து தாங்கள் சரணடைவதற்கான கால அவகாசத்தை நீட்டிக்க உச்சநீதிமன்றத்தில் மனு செய்தனர்.
நிலுவையில் இருக்கும் திரைப்படங்களின் ஷூட்டிங்கை முடித்துக் கொடுப்பதற்காக சஞ்சய் தத்துக்கு 4 வார கால அவகாசம் வழங்கப்பட்டது. இந்நிலையில் கால அவகாசம் கோரி மனு செய்த மேலும் 4 குற்றவாளிகளின் மனுக்களை உச்சநீதிமன்றம் வியாழக்கிழமையன்று விசாரித்தது. அல்தாப் அலி சயித், அப்துல் ரசாக் மேமன், சஞ்சய் தத்தின் நண்பர் யூசுப் மோஷின் நுல்வல்லா ஆகிய மூவருக்கு சரணடைவதற்கான கால அவகாசத்தை மேலும் 4 வாரங்களுக்கு நீட்டித்து நீதிபதிகள் பி. சதாசிவம், பி. எஸ். சௌஹான் ஆகியோர் உத்தரவிட்டனர். கருணை மனு மீது ஜனாதிபதி முடிவெடுக்கும் வரையில் சரணடைவதற்கான கால அவகாசத்தை நீட்டிக்க கோரிய யூசுப் கான் என்ற குற்றவாளியின் மனுவை நீதிபதிகள் நிராகரித்தனர். யூசுப் கான், நுல்வல்லா ஆகியோருக்கு தலா 5 ஆண்டுகள் சிறையும், மேமனுக்கு ஆயுள் சிறையும், சயீத்துக்கு 10 ஆண்டுகள் சிறையும் விதிக்கப்பட்டிருந்தது. முன்னதாக ஜாமீனில் வெளிவந்திருந்த மும்பை குண்டுவெடிப்பு வழக்கு குற்றவாளிகள் 11 பேர் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் புதன்கிழமையன்று மும்பையில் உள்ள தடா சிறப்பு நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். பராமரிப்பு பணிக்காக வந்த மங்களூர் எக்ஸ்பிரஸ் ரயில் விழுப்புரம் அருகே தடம் புரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியிலிருந்து மங்களூருக்கு வாரந்தோறும் வியாழக்கிழமை எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்படுகிறது. இந்த ரயில் புதன்கிழமை இரவு பராமரிப்பு பணிகளுக்காக விழுப்புரம் கொண்டு செல்லப்பட்டது. அப்போது ரயில் என்ஜினின் முன் சக்கரம் தண்டவாளத்தை விட்டு விலகி கீழே இறங்கி தடம் புரண்டது. உடனடியாக ரயில் ஓட்டுநர் இதுகுறித்து அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தார். சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த அதிகாரிகள் மீட்பு பணிகளை மேற்கொண்டனர். ரயில் என்ஜின் தடம் புரண்டதற்கான காரணம் குறித்து விசாரணை நடந்து வருகிறது. சமீபத்தில் அரக்கோணம் அருகே சித்தேரியில் பயணிகள் விரைவு ரயில் தடம் புரண்டது. அதேபோன்று திண்டுக்கல்லில் ஒரு ரயில் தடம் புரண்டது. இதுபோன்ற தொடர் சம்பவங்களால் ரயில் பயணிகளிடையே அச்சம் ஏற்பட்டுள்ளது. திண்டுக்கல் அருகே நிலக்கோட்டையில் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த வாலிபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே உள்ள வாலான்கோட்டையைச் சேர்ந்த கூலி தொழிலாளி சதீஷ். இவர் அதே பகுதியைச் சேர்ந்த 9 வயது சிறுமியை ஏமாற்றி அருகில் உள்ள கரட்டு மலை பகுதிக்கு அழைத்துச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். வீட்டில் அழுது கொண்டிருந்த சிறுமியிடம் பெற்றோர் விசாரித்த போது நடந்த சம்பவத்தை சிறுமி தெரிவித்துள்ளார். இதையடுத்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் நிலக்கோட்டை மகளிர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிந்து சிவகங்கையில் பதுங்கியிருந்த சதீஷை கைது செய்தனர். திண்டுக்கல் நீதிமன்றத்தில் சதீஷ் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த 15 வயது மாணவியை கடத்திச் சென்று ஓடும் காரில் 3 பேர் பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் டெல்லியில் மீண்டும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிழக்கு டெல்லியில் உள்ள அசோக் நகரில் பள்ளிக்கு நடந்து சென்று கொண்டிருந்த 15 வயது மாணவியை 3 ஆசாமிகள் காரில் கடத்தினர். ஓடும் காருக்குள்ளேயே மூவரும் அந்த மாணவியை பலாத்காரம் செய்துள்ளனர். டெல்லியின் புறநகரில் மாணவியை தள்ளிவிட்டு காம வெறியர்கள் தப்பினர். தனக்கு நேர்ந்த அவலத்தை மாணவி தன் தாயிடம் சொல்ல அவர் போலீசில் புகார் செய்தார். லால் பகதூர் சாஸ்திரி அரசு மருத்துவமனையில் மாணவிக்கு நடத்தப்பட்ட பரிசோதனையில் கற்பழிப்பு நடந்திருப்பது உறுதியானதும் ஒரு ஆசாமியை போலீசார் கைது செய்தனர். மற்ற 2 தேடி வருகின்றனர். அதே கிழக்கு டெல்லியில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் 5 வயது நர்சரி வகுப்பு சிறுவன் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டுள்ளான். இப்பள்ளியில் ஆசிரியராக பணிபுரியும் 30 வயது நிரம்பிய பிரமோத் என்பவர் அந்த சிறுவனை பள்ளி கழிவறைக்கு அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமைக்கு ஆட்படுத்தியுள்ளார். நடந்த சம்பவத்தை பெற்றோரிடம் அந்த மழலை சொல்ல காம கொடூர ஆசிரியரை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். சிறுவன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறான். பள்ளி கழிவறையில் 5 வயது நர்சரி வகுப்பு மாணவனை ஆசிரியர் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்திய சம்பவம் டெல்லியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு நிதி உதவியை மாவட்ட எஸ்பி வழங்கினார். வரதட்சணை கொடுமை, பாலியல் வன்முறை, கொலை போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு தமிழக அரசு நிதி உதவி வழங்கி வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த ஆண்டு பாதிக்கப்பட்டவர்களின் 13 பேர் குடும்பத்திற்கு 2,55,000 ரூபாய் நிதி உதவியை கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறை எஸ்பி செந்தில்குமார் வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கொலை மற்றும் இந்த வழக்குகளில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 13 குடும்பங்களுக்கு 2,55,000 ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் தரும் மனுக்களை பரிசீலித்து பயனாளிகளை தேர்வு செய்ய மாவட்ட கலெக்டர் தலைமையில் குழு செயல்படுகிறது என்றும் செந்தில்குமார் தெரிவித்தார். தங்கத்தின் விலை தொடர்ந்து சரிவு முகமாகவே உள்ளது. வியாழனன்று சவரனுக்கு 200 ரூபாய் குறைந்து 1 சவரன் தங்கம் 19,208 ரூபாய்க்கு விற்பனையானது.
1 கிராம் ஆபரண தங்கம் 2401 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 30 காசுகள் குறைந்து 47 ரூபாய் 70 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 44,600 ரூபாயாக இருந்தது. உலக பாரம்பரிய தினத்தையொட்டி இந்திய தொல்லியல் துறை சார்பில் தஞ்சை பெரிய கோவிலில் அரிய புகைப்பட கண்காட்சி நடைபெற்றது. உலக பாரம்பரிய தினம் ஆண்டுதோறும் ஏப்ரல் 18ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி இந்திய தொல்லியல் துறை சென்னை வட்டம் சார்பில் தஞ்சை பெரிய கோவிலில் அரிய புகைப்படங்களின் கண்காட்சி நடைபெற்றது. இதில் 248 நினைவு சின்னங்களும் 163 ஈம சின்னங்களின் அரிய புகைப்படங்களும் இடம்பெற்றிருந்தன. இந்த விழிப்புணர்வு புகைப்பட கண்காட்சியை ஏராளமான பொதுமக்கள், பள்ளி மாணவ மாணவிகள் பார்வையிட்டனர். தஞ்சை பெரிய கோவில் கல்வெட்டுகளில் எழுதப்பட்டிருந்ததை மாணவர்கள் ஆர்வமுடன் வாசித்தனர். கல்வெட்டுகள் எவ்வாறு வளர்ந்தன, தமிழ் மொழி எவ்வாறு வளர்ந்தன, தமிழ் எழுத்துக்கள் எவ்வாறு வளர்ந்தன என்பதை இங்கு எங்களுடைய கண்காட்சியின் மூலம் விளக்கியுள்ளோம். முக்கிய நோக்கம் இதை மக்களுக்கு நினைவு சின்னங்களை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்று அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாக இந்த தினங்கள்லாம் கொண்டாடுறோம். தமிழ் எழுத்துக்கள், அந்த காலத்து எழுத்துக்கள் என்ன, பிராமி முறை எழுத்துக்கள் என்னன்னு பார்த்து காமிச்சிருக்காங்க. அதோட அர்த்தம் என்னன்னு எழுதியிருக்காங்க. கல்வெட்டுகள் இருந்து நிறைய எடுத்து புகைப்படங்கள்லாம் போட்டிருக்காங்க. தஞ்சை இந்த பெரிய சிற்பம் இந்த கோபுரம் எப்படி ஹாலோவா இருக்கு, உள்ள ஒண்ணுமே இல்லங்கிறத மாடியூல் வச்சிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த குழந்தைக்கு காட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. புகைப்பட கண்காட்சியில் தமிழ் பிராமி எழுத்துக்கள், அஜந்தா குகைகள், எல்லோரா குகை, மும்பை சத்ரபதி சிவாஜி முனையம் உள்ளிட்ட பாரம்பரிய நினைவு சின்ன புகைப்படங்கள் இடம்பெற்றிருந்தன. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.